இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பகவத்கீதா 7வது அத்தியாயம்ல 19வது ஸ்லோகம். இது வந்து ஒரு மனப்பாட ஸ்லோகமும் கூட. ஓகே. ஈஸ்வரி பாணி மாதாஜி, ரேணுகா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணுவோம் மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பஹூநாம் ஜன்மநாமந்தே பஹூனாம் ஜன்மனாம் அந்தே பஹூநாம் ஜன்மநாமந்தே பஹூனாம் ஜன்மனாம் அந்தே बहूनां जन्मनामन्ते பஹூனாம் ஜன்மனாம் அந்தே ज्ञानवान् मां प्रपद्यते ஞானவான் மாம் பிரபத்யதே ज्ञानवान् मां प्रपद्यते ஞானவான் மாம் பிரபத்யதே ज्ञानवान् मां प्रपद्यते ஞானவான் மாம் பிரபத்யதே वासुदेव सर्वमिति वासुदेव सर्वम् इति वासुदेवः सर्वमिति वासुदेव सर्वम् इति वासुदेवः सर्वमिति वासुदेव सर्वम् इति स महात्मा सुदुर्लभः महात्मा दुर्लभः स महात्मा सुदुर्लभः महात्मा दुर्लभः स महात्मा सुदुर्लभः महात्मा दुर्लभः बहूनां जन्मनामन्ते बहूनां जन्मनाम् अन्ते ज्ञानवान् मां प्रपद्यते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति वासुदेव सर्वमिति स महात्मा सुदुर्लभः स महात्मा दुर्लभः। बोल हरे कृष्णा। सरस्वती माताजी बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेव सर्वम् इति स महात्मासु दुर्लभः। हरे कृष्ण माताजी। சோ இன்னைக்கு வந்துட்டு இந்த 4வது ஸ்டான்ஸால வந்துட்டு குருவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரு வந்து பகவானுக்கு சதுர்விதம் 4 விதமான பிரசாதம் வந்துட்டு அவர் வந்து பகவானுக்கு வந்துட்டு படைப்பாராம். அதாவது லைக் இந்த நம்ம வந்து நக்கி சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, கடிச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி 4 விதத்துல அவர் வந்து பகவானுக்கு பிரசாதம் பண்ணி, அந்த பிரசாதத்தை வந்துட்டு அவர் ஹரிபக்த சங்கத்தோட, அதாவது இந்த பகவானோட இந்த பக்த சங்கத்துல வந்துட்டு அவங்கள திருப்தி படுத்துறதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பிரசாதத்தை அவர் கொடுப்பாராம். கிருத்வைவ திருப்தி, அப்படி அவங்கள திருப்தி பண்ணி சதைவ, அதாவது என்னைக்குமே அவங்களுக்கு இந்த மாதிரி பிரசாதத்தை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து குருவும் வந்து திருப்தி அடைஞ்சுக்கிறாராம். சோ அப்படிப்பட்ட குருவை வந்துட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க நமக்கு. ஹரே கிருஷ்ணன். चतुर्विधा श्री भगवत प्रसादा चतुर्विधा श्री भगवत प्रसादा चतुर्विधा श्री
भगवत् प्रसाद सदुर्विधा श्री भगवत्प्रसादा स्वादन्न तृप्तान् हरिभक्त संगान् वादत्पन्न तृप्ता हरिभक्त संगान् स्वादन्न तृप्तान् हरिभक्त संगान् वादत्पन्न तृप्तान् हरिभक्त संगान् कृत्वैव तृप्तिं भजत सदैव कृत्वै तृप्तिं भजत सदैव कृत्वैव तृप्तिं भजत सदैव कृत्वैव तृप्तिं भजत सदैव वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरु श्री शरणारविन्दम् वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरु श्री शरणारविन्दम् हरि बोल हरे कृष्णा ட்ரை பண்றீங்களா பிரபுஜி हरे कृष्णा माताजी शेर माताजी हरे कृष्णा सदुर्विद श्री भगवत् प्रसाद वादत्व अन्न तृप्दादन् हरिभक्त संगान् कृतत्वैव तृप्तिं भजत सदैव वन्दे गुरु श्री शरणारविन्दम् हरे कृष्ण थैंक यू हरि बोल माताजी हरे कृष्णा தேங்க்யூ பிரபுஜி ரோஹிணி மாதாஜி ட்ரை பண்றீங்களா ஹரே கிருஷ்ணா ரோஹிணி மாதாஜி ட்ரை பண்றீங்களா உமா மாதாஜி ட்ரை பண்றீங்களா பண்றேன் மாதாஜி. அம்மா ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய சக்ஷுர் நமோ विष्णुपादाय कृष्णभ्रष्टाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निधि नामिने सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष पाश्चात्य देशधारिणे ஓம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு கதாதா वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 கிருஷ்ணா. நம்ம இதுவரை இந்த லெசன்ல பகவான் நிறைய பேசுறாரு, நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களை பற்றி நிறைய பேசுறாரு, நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப 7.19ல என்ன சொல்றாங்க அப்படின்னு உள்ளதை படிப்போம். டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது ஹரே கிருஷ்ணா. விவிதா தருணிதா மாதாஜி யாரு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறாங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி இன்னைக்கு சுகந்தி மாதாஜி நம்மளுக்காக டிரான்ஸ்லேஷன் படிக்கிறாங்க. சுகந்தி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சுகந்தி மாதாஜி இருந்தாங்க கிளாஸ்ல. ஓகே, வேற யாராவது இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா? हरे कृष्णा माताजी லக்ஷ்மி கோபாலன் மாதாஜி வாசிக்கவா? பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடைய எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். ஹரே கிருஷ்ணாமா. இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவான் இங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகுநாம் ஜென்மனாம், அதாவது பகுநாம்னா பற்பல, ஜென்மனாம்னா பிறவிகள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கண்டிப்பா நம்மளோட கர்மாக்கு ஏற்ப பற்பல பிறவிகள் இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது. ஏன்னா நம்மளோட இந்த பிறவி ஒரு சாப்டர் தான், ஒரு அத்தியாயம் தானே தவிர ஒரு ஸ்டோரி கிடையாது, இதோட முடிஞ்சு போறது கிடையாது. நம்ம என்ன ஆசைப்படுறோம், நமக்கு என்ன கர்மா இருக்கோ அதுக்கு தக்கன நமக்கு பிறவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். யாருமே இந்த பிறவியில நாங்க என்ன அப்படியா இதோட முடிஞ்சு எங்களுக்கு அப்படி அது நம்ம பண்ணக்கூடிய கர்மாவை பொறுத்து தான் அது முடியும். அல்லது நம்ம ஒரு சாப்டரா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஸ்டோரியா இருந்தா ஒரு ஸ்டோரி டக்குன்னு முடிஞ்சிரும்.
அப்ப நம்ம கண்டிப்பா ஒரு ஸ்டோரியா மாறுறதுக்கு தான் பகவான் நமக்கு என்ன செய்யறாரு, நிறைய சொல்லி சொல்லி பாக்குறாரு. இது ஃபர்ஸ்ட் இந்த 7.1லயே அவர் சொல்லியாச்சு, அர்ஜுனா நான் சொல்றதை நீ கேளு, எப்படி யாரு வந்து என்ன சீக்கிரம் அடைவாங்க அப்படின்னத கேளு அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இதி சா மகாத்மா சுதுர்லபக. அதாவது ஞானவான் வந்து என்ன செய்வான்னா பற்பல பிறவிகளுக்கு பிறகு என்ன உணர்வான், அதாவது அப்போ அவன் மகாத்மாவா மாறுவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே ஆத்மாக்களை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். அதாவது துராத்மா படிச்சோம், அடுத்தது நராத்மான்னு படிச்சோம், இதுவரை படிச்சுட்டே இருக்கோம். ஆனா இதுல அடுத்தது மகாத்மா. அதாவது துராத்மாவானாலும் நமக்கு தெரியும், நராத்மாவான்னு நமக்கு தெரியும். ஆனா மகாத்மாவை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, யாரு பற்பல பிறவிகளுக்கு பிறகு நான் தான் வாசுதேவர்னா அவர் வசுதேவரோட பையன், வாசுதேவர் தான் சர்வம் எல்லாத்துக்கும் காரணம் என்கிறத புரிஞ்சு என்னோடது சரணடைகிறானோ அவன் தான் மகாத்மா. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா, ஞானி யாரு, ஞானி யாருன்னு தோணுது. அப்ப ஞானின்னா என்னன்னா, நிறைய வரை யோகாக்களை அது இதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். கர்ம யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம்னு நிறைய படிச்சாச்சு நம்ம. அப்ப யோகிகள் நிறைய விதமான யோகங்கள் பண்றாங்க. அதுல ஞான யோகி ஞானி என்ன பண்றான்னா, பண்ணி சிலவங்களுக்கு சில ஆத்மவாதிகள், அதாவது ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருக்கவங்களுக்கு டவுட் வரும். அதாவது ஞான யோகியும் பக்தி யோகிக்கும் யாரு பெரியவன், ஞானி பெரியவனா பக்தன் பெரியவனா? ஞானி யோகி என்ன பண்றான்னா, நிறைய யோகங்கள் ஸ்டெப்பையா தெரிஞ்சு 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 பற்பல பிறவிகள் எடுக்கணும். எடுத்து கடைசியில் அவன் என்ன புரிய வரலாம், பகவான் தான் எல்லாமே அப்படின்னு புரிஞ்சு அவர்கிட்ட சரண் அடையலாம். சில நேரங்கள்ல அது இடையில விட்டு போய் அடையாமலும் இருக்கலாம். அப்படி அடையிறது வந்து மிக மிக அரிது. நம்ம நிறைய படிச்சிருக்கோம் சாஸ்திரங்கள்ல. அதுலயும் சத்திய யுகத்துல அது வேணா சாத்தியமாகலாம். ஏன்னா சத்திய யுகத்துல ஆயுஸ் வந்து 1,00,000 வருடங்கள் இருந்தது. அவங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் யோகம் பண்ணலாம். ஆனா கலியுகத்துல 10 வயசா 20 வயசா இல்ல 90 வயசாங்கிறது நமக்கு தெரியல. நம்மளால அப்படி இருந்து பண்ணவும் முடியல. அதுக்குள்ள மனநிலையிலேயே நம்ம இல்ல, அதுக்குள்ள வாய்ப்புகளும் நமக்கு இல்ல, அப்படி இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பக்தி யோகியும் ஞான யோகிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஆனா ஞான யோகி என்ன செய்யறான்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட்டு வருஷக்கணக்கா யோகங்கள் செய்து செய்து கடைசியில கண்டுபிடிச்சிருவான் சிலங்க. அதாவது பகவான் தான் வாசுதேவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், எல்லாத்துக்கும் முழுமுதற் அவர் தான் புருஷோத்தமர் தான். பக்தி யோகி முதல்ல கண்டுபிடிச்சிடறான், அதாவது எல்லாமே வாசுதேவர் தான். அவன் பரம சத்தியத்தை தேடி தேடி போய் கடைசியில கண்டுபிடிக்கிறான். இவன் பகவான் தான் பரம சத்தியம் என்கிறத முதல்ல இவன் கண்டுபிடிச்சிடுறான். அப்ப பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை இதுல. பகவான் வந்து எங்க சொல்றாருன்னா, பாகவதத்துல 3rd cantoல 15th சாப்டர்ல 45வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன்டையே நான் உனக்கு என்ன செய்யறேன், நிறைய யோகங்களை படிப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அர்ஜுனன் உடனே என்ன சொல்றாருன்னா, அவர் ஏன்னா பகவான் கூட இருக்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால அது முடியாது, எல்லா யோகங்களையும் பண்ண என்னால முடியாதுன்னு ஓப்பனா பேசிடுறாரு. அப்ப அவருக்கு தெரியுது அதுக்கு பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுது. அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, இப்ப நம்ம வந்து மகாத்மானா பற்பல பிறவிகள் செய்து பிறந்து கண்டுபிடிக்கிறவனு மகாத்மா. இப்ப பக்தி யோகி என்ன செய்யறான்னா, சீக்கிரமே அவன் அதாவது ஒரு நல்ல ஒரு வைஷ்ணவர்கள், பகவான் வந்து எப்பவுமே அவரை தன்னை உடனே வெளிக்காட்ட மாட்டாரு. இப்ப சூரியன் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், சூரியன் நம்ம ராத்திரி நின்றுகிட்டு ஒரு ஆர்டர், எனக்கு இப்ப வெளிச்சம் வேணும் நீ வான்னு சொன்னா அவர் வரமாட்டாரு. அவருக்கு தோணுன நேரத்துல விடிய காலம் அவர் மெதுவா வருவாரு. அதை விடவும் பெரிய அவரையே இது பண்ணன நம்மளோட பகவான் வந்து நம்ம சொன்ன உடனே கண்டிப்பா வரமாட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவரு தன்னை நமக்கு வெளிப்படுத்தணும்னா நம்ம அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், ஒரு பியூரிட்டியில நம்ம இருக்கணும். அந்த பியூரிட்டி நமக்கு உடனே வராது. இப்ப எது ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது. அதே போல நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப ஞான யோகி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா பக்தி யோகி ஞான யோகி இப்படி அடைவான். பக்தி யோகி என்ன பண்றான்னா, பகவான் வந்து அவனுக்கு ஒரு குருவை காட்டுவாரு, அல்லது ஒரு வைஷ்ணவ பக்தர்களை காட்டுவாரு. அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யணும், பக்தி யோகம் பண்ணி பகவான் தான் எல்லாம்ங்கிறத இந்த பிறவியிலேயே நம்ம அடையலாம். அப்ப அவன் பற்பல பிறவிகளுக்கு பிறகு அடைகிறத நம்ம இந்த பிறவியிலே அடைகிறோம். அப்ப 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆனா அவன் அதுல ரீச் ஆகாமலும் இருக்கலாம்.
இதுல அப்ப நமக்கு கண்டிப்பா என்ன வேணும்னா, நம்ம வந்து தூய பக்தினா நம்ம வேற என்ன, பகவானை திருப்திப்படுத்தணும். பகவான் எப்படி திருப்தி ஆவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அப்ப திருப்தி ஆகனா பகவான் என்ன செய்வாருன்னா, அவர் வந்து அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும். அவர் நம்ம வந்து உண்மையான, அதாவது நமக்கு உண்மையான விருப்பம் இருக்கு, எனக்கு பகவானை அடையணும் என்கிற உண்மையான விருப்பம் இருந்துச்சுன்னா, பகவான் வந்து உடனே நமக்கு யாரை அனுப்புவாரு? பக்தர்களை அனுப்புவாரு. ஏன்னா நம்ம அர்ஜுனன் கிடையாது, அவர் நேரடியா வர்றதுக்கு நம்ம அர்ஜுனன் கிடையாது. அதே போல இப்ப நம்ம பிரகலாத் கிடையாது. அப்ப அவர் யாரை அனுப்புவாரு? நமக்கு பக்தர்களை அனுப்புவாரு. அது வழியா நம்ம என்ன செய்யலாம்? குருவை எடுக்கலாம். அவங்க என்ன சொல்லி தர்றாங்க நமக்கு? நம்ம எப்படி பகவானை திருப்தி பண்ணணும்ங்கிறத சொல்லி தராங்க. அதை நம்ம எப்பவுமே எப்படி கேட்கணும்னா, எளிமையாட்டும் அடக்கத்தோடையும் பொறுமையோடையும் கேட்டா நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த பக்தி யோகத்துல முன்னேற முடியும். இன்னொன்னு எப்படி பாக்குறோம்னா, நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு கூட பக்தர் ரூபத்தை காட்டுறதுக்கு வேண்டிதான் அவர் 500 வருஷத்துக்கு முன்னால இங்க வந்து ஒரு பக்தனாகவே இருந்து வாழ்ந்து காட்டுறாங்க. எப்படி பகவானை வந்து நம்ம ரீச் ஆகலாம், நீ உன்னோட லைஃபை பற்பல பிறவிகள் எடுத்து வேஸ்ட் பண்ணாம ஒரே பிறவியில நீ எப்படி போயிடலாம், அதுக்கு அவரே வந்து காட்டுறாரு. அவரு எப்படி காட்டி தர்றாருன்னா, நிறைய லீலைகள் இருக்கு. அதுல அவர் ஒரு தடவை அவர் எங்க இருக்காருன்னா, அவர் வந்து அவரை வந்து சின்னதுல அவரோட பெயர் என்னதுன்னா நிமாய் பண்டிதர். அதாவது சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில பிறக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? நிமாய் பண்டிதர்னு கொடுக்குறாங்க. அப்ப அவரை அங்க அதுல வந்து என்ன நடக்குதுன்னா, அதுக்கு முன்னால கோஸ்வாமிகள் 6 பேரை நம்ம படிச்சிருக்கோம். அந்த 6 கோஸ்வாமிகள்ல ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு அப்பா வந்து தபன் மிஸ்ரர்னு ஒருத்தங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, கிழக்கு வங்காளத்துல இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு நல்ல பிராமணர். அவருக்கு எப்பவும் நிறைய சாஸ்திரங்கள் படிப்பாரு, எல்லாமே படிப்பாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழப்பம். நல்ல ஒரு பக்தியான பிராமணரா இருந்த பிறகு அவருக்கு அந்த குழப்பம். நம்ம வந்து எதுவுமே பண்ணல, இன்னொன்னு சாஸ்திரங்கள் நிறைய படிக்க மாட்டோம், எதுவுமே பண்ணாம இருந்தா அப்ப நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கணும். அப்போ அவருக்கு என்ன குழப்பங்கள் வருதுன்னா, நம்மளோட அந்த வாழ்க்கை, நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கோம், இதோட லெக்கு என்ன, இதோட இது என்ன, அதை அடையிறதுக்கு நமக்கு சரியான ரூட் எது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. டவுட் வந்தோன்னா அவர் அதை மனசுல போட்டு நிறைய சாஸ்திரங்கள் படிச்ச பிறகும் அவருக்கு அது கிளியர் ஆக மாட்டேங்குது. உடனே அவர் அதை என்ன செய்துட்டே இருக்காருன்னா, யோசி இருக்கிறாரு. விடாமுயற்சியிலையும் அந்த இது நம்பிக்கையோடு அதை யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவரோட கனவுல ஒரு வயதான பிராமணர் வந்து சொல்றாரு, நீ எங்க போ, அதாவது நவத்வீபம், கல்கட்டால இருக்கக்கூடிய நவத்வீபத்துக்கு போ, மாயாப்பூர் பக்கம், அது போ, அங்க நிமாய் பண்டிதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த நிமாய் பண்டிதர்ங்கிறது வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் நிமாய் பண்டிதர். நீ அவரை போய் பாரு, அவருக்கு வந்து என்ன தருவாரு, உன்னோட இந்த கேள்விக்கு எல்லாமே அவரு சரியான விடைய தருவாரு. உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, அடுத்த நாள் அவரை பார்க்க போறாரு. அங்க போனோன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட வாழ்க்கையின் லெக்கு என்ன, பகவான் சரணடையணும், அவர் தான் முழுமுதற் கடவுள்னு இருக்கணும். அதுக்குள்ள வழி என்னன்னா, இந்த யுகத்துல நம்ம வந்து ஹரிநாம ஜபம் ஒண்ணுதான் அதுக்கான சரியான வழி. மற்றபடி மற்ற யுகங்களை போல ஒன்னால என்ன பண்ண முடியாது, யஜ்ஞங்கள் பண்ண முடியாது, வருஷக்கணக்கா இருந்து தவம் பண்ண முடியாது. அதனால ஒரே வழி வந்து என்ன, நம்மளோட இறுதி இலக்கு என்னது, பகவானை சரண்டர் ஆகணும், இதோட நம்ம பிறவிய முடிக்கணும். ஆனா அதுக்கு வழி என்ன, நீ ஹரிநாமத்தை சொல்லிட்டு. அப்ப அப்படி சொல்லி அவர் கொடுக்குறாரு. இவருக்கு கிளியர் ஆகுது. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இங்க இருந்து போய் காசியில போய் செட்டில் ஆயிரு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க வருவேன். உடனே அவரும் என்ன செய்யறாரு, குரு சொன்னதை கேட்டுட்டு அவரும் அங்க போறாரு. ஏன்னா இப்ப அவருக்கு டவுட்டை கிளியர் பண்ணனால அவர் தான் அவரோட இப்ப குரு. அவர் உடனே காசிக்கு போறாரு. போய் கொஞ்சம் வருஷம் கழிஞ்ச உடனே சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டு அவரு காசிக்கு போறாரு. போய் இந்த தமன் மிஸ்ராவோட வீட்டுல ஸ்டே பண்றாரு. ஸ்டே பண்ணும்போது அவரோட பையன்தான் யாருன்னா ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அவரு இவருக்கு பகவானுக்கு எல்லா பணிவிடையும், அதாவது சைத்தன்ய மகாபிரபுவுக்கு எல்லா பணிவிடைகளையும் அவர் செய்யறாரு. செய்து அவரோட மெர்சி இவருக்கு கிடைக்குது. கிடைச்ச பிறகு அவருக்கும் எல்லாமே புரியுது. அவர் தான் பிறகு ஒரு கோஸ்வாமிகள்ல ஒரு 6 கோஸ்வாமிகள்ல ஒருவரா மாறுறாரு. கோஸ்வாமிகள்னா அவங்களோட புலன்களை கட்டுப்படுத்துறவங்க தான் கோஸ்வாமிகள். புலன்களை இஷ்டத்துக்கு விட மாட்டாங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல தான் அது இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு என்ன டவுட்டு, நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் என்ன,
நம்மளோட அதுக்கு நம்ம என்ன வழியை கண்டுபிடிக்கணும், இதையெல்லாம் நம்ம தன்னைத்தானே இருந்து தியானங்கள் பண்ணி பலவிதமான யோகங்கள், அஷ்டாங்க யோகம், அந்த யோகம் இந்த யோகம் எல்லாம் பண்ணி கடைசியில ரீச் ஆகாமலும் இருக்கலாம், ரீச் ஆகவும் செய்யலாம். ரீச் ஆகுறத மகாத்மா தான், அவன் ரொம்ப ரொம்ப அரிது. பகவானே சொல்றாரு, அப்படி ரீச் ஆகுறவங்க எவ்வளவு பேர் அப்படி பண்ணினாலும் அவ்வளவு பேரும் பாதியில போயிடுவாங்க. யாரோ 1-2 பேரு ரீச் ஆகலாம். ஆனா இந்த பக்தி யோகத்தை நமக்கு இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம இந்த பக்தி யோகம் ஏதோ ஒரு ஆச்சாரியார் கிட்ட போய் நம்ம பக்தி யோகம் பண்ணும்போது நம்ம அதை ரீச் ஆகுறது ஈஸி. அது என்ன செய்யுது, அவரை மட்டும் இல்ல, அவரோட பையன், அவரோட தலைமுறைக்கும், அடுத்த தலைமுறைக்கும் அந்த வழி அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மள்ட்ட என்ன இருக்கணும், உண்மையே தேடணும். அதாவது பரம சத்தியத்தை, அதாவது பகவானை அடையணும். அதுக்கு ஒரு நேர்மையான விருப்பமும் இருந்தால், நம்மள்ட்ட இருந்தா பகவான் ஒரு சரியான குருவை நமக்கு காட்டி நம்மளோட பக்தி பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னொன்னு, இந்த கலியுகத்துல நம்மளால யஜ்ஞங்கள் ரொம்ப பண்ணி அல்லது யோகங்கள் பண்ணி, இப்ப நம்ம காட்டுல போயிருந்து பல 1000 வருஷங்கள் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை வருஷம் இருப்போம்னு நமக்கே தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொன்னது மாதிரி ஹரிநாம சங்கீர்த்தனை சொல்லும் போது அதுல பகவானே அந்த இதுல நாட்டியம் ஆடுவார்னு நம்ம படிச்சிருக்கோம். இன்னொன்னு, இந்த பகவான் காட்டக்கூடிய அந்த பக்தர்களோட கருணைய நம்ம பெறணும்னா, அவங்கள தயக்கமின்றி எளிமையுடன் பொறுமையுடன் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சேவை செய்யணும். அந்த சேவையை நம்ம ஒழுங்கா அவங்களுக்கும் குருவுக்கும் செய்யும் போது பகவான் நமக்கு காட்டுவார். இதே போல இன்னும் பாகவதத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. இப்ப சொன்ன ஸ்டோரி நடந்த ஸ்டோரி. இன்னொன்னு பாகவத்துல என்ன இருக்குன்னா, 4 குமாரர்களை பற்றி படிச்சிருப்போம். குமாரர்கள் யாருன்னா, பிரம்மாவோட மனசுல இருந்து பிறந்தவங்க, மானச புத்திரர்கள். அவங்களுக்கு பிரம்மா நிறைய தடவை யார சொல்லி கொடுத்திருக்காங்க, பகவானை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு தேடல். இவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா, 5 வயசு பையனை போலேயே இருப்பாங்க. பௌதீக வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த நாட்டமும் கிடையாது, சுத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா பிரம்மா சொல்ல சொல்ல இவங்களுக்கு என்ன வருதுன்னா, பகவானை பார்க்கணும், அறியணும் என்கிற ஒரு நாட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எந்த ஒண்ணு, இப்ப நம்மள்ட்ட ஏதாவது ஒரு இடத்த பற்றி சொன்னாங்கன்னா நமக்கு அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தா கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். அப்ப இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆசையால அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஞான மார்க்கத்துல அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில அலைஞ்சு இவங்களுக்கு அந்த உண்மையான விருப்பம் இருக்கிறனால இவங்க எங்க போயிடுறாங்கன்னா, வைகுண்டம் போறாங்க. அங்க போன உடனே வைகுண்டத்துக்கு வாசல்ல ஜெயன் விஜயன்னு 2 காவலாளர்கள் இருப்பாங்க. அவங்க இவங்களை விடல. ஆனா அந்த டைம் பார்த்து பகவான் என்ன செய்யறாரு, சாயங்காலம் வெளியே வர்றாரு. அவரை பார்த்த உடனே அவரோட கால்ல துளசி இலை, அதோட ஸ்மெல் இவங்களுக்கு கிடைக்குது. அவர் போட்டிருக்கக்கூடிய மாலைகள் அவரோட மார்பில இருந்து தான் விரியணும். எப்பவுமே சொல்லுவாங்க, ஈவினிங் பூவை வாங்கின உடனே பூவை கெட்டி பகவானுக்கு போடுங்க, அவரோட மார்பில இருந்து அது விரியணும். அந்த பூக்கள், கௌஸ்துப மாலை, அந்த இதெல்லாமே வைஜெயந்தி மாலை, கௌஸ்துப மணி எல்லாமே பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிட்டு, ஓ இதுதான் நம்ம அப்பா சொன்ன பகவான் முழுமுதற் கடவுள் அங்கிற ஒரு ஞானம் அவங்களுக்கு கரெக்டா உடனே கிடைச்சிருது. அப்ப இதே மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு, அதுக்கு வேண்டி நம்மளே நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வழியில போயிட்டு இருந்தோம்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம அப்படி பண்ணி கடைசியில டயர்ட் ஆயிருவோம். பகவானே சொல்லியாச்சு, அப்படி வரக்கூடிய மகாத்மா அப்படிதான், நீயாட்டு கண்டுபிடிச்சு வரக்கூடிய மகாத்மாக்கள் ரொம்ப ரொம்ப அரிது. அப்ப நம்ம அந்த கஷ்டமான விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம ஈஸியா பகவானை அடையணும் என்கிற உண்மையான விருப்பமும் நேர்மையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பகவான் அவரே யாரையாவது, இப்ப நமக்கு நிறைய இருக்க ஹரிகீர்த்தன் பிரபு இவங்க எல்லாம் நிறைய வழிகாட்டுறாங்க. இந்த கிளாஸ்லயே நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய வழிகாட்டுறாங்க. நீங்களும் அதை இப்ப நல்லா ஃபாலோ பண்ணியாச்சு. நாங்களே பேசிப்போம், நல்லா எங்களை விட நீங்க ரொம்ப ரொம்ப என்ன இருக்கிறீங்க, ரியலைஸ் பண்ணி நல்லா இருக்கிறீங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த பிறவியிலேயே நம்ம பகவானை அடைகிறதுக்கு நம்ம வழியை பார்க்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, உயர்ந்த லெக்கு. இதுல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், உயர்ந்த லெக்கு கிருஷ்ணரை சரணடைகிறது. இதோட அந்த முடிவு எப்பவுமே அந்த ஞானத்துக்கு முடிவுக்கு நம்ம ஞானம் பக்தி தான். அந்த அறிவு நமக்கு வேண்டாம். எந்த சாஸ்திரத்தை படிச்சாலும் பகவானை நம்பாட்டி அதனால வேஸ்ட் தான் நம்ம லைஃப். அதனால நம்ம எதுவுமே படிப்பறிவே இல்லாம இருந்தா கூட நமக்கு பக்தி மார்க்கம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணினா போதும். இன்னொன்னு, கிருஷ்ணர் தான், வாசுதேவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் மூல காரணம் என்கிறது எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணும். இப்ப நமக்கு சின்ன பிள்ளையில தோணும், நம்ம அம்மா அப்பா தான் எல்லாத்துக்கும் நமக்கு வாங்கி தருவாங்க, நமக்கு வேணும், அதனால நம்ம அவங்கள ப்ளீஸ் பண்ணிப்போம். ஒரு சின்ன பௌதீக நிலையற்ற காரியத்துக்கே நம்ம அவ்வளவு அவங்கள ப்ளீஸ் பண்ணி, அவங்க கால ஒரு வேலைக்கு போறோம்னா அவ்வளவு ரெக்கமெண்டேஷனுக்கு போடுறோம் நம்ம. இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது.
ஆனாலும் நம்ம அவ்வளவு ரெக்கமெண்டேஷன். அப்ப பகவானை அடையணும்னா நம்ம எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் நமக்கு வேணும், எவ்வளவு கோச்சிங் வேணும், நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இன்னும் ஒண்ணு, முழு நம்பிக்கையோட அவனை வந்து சரணாகதி அடையணும். அப்ப நம்ம கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஜென்மத்திலே பற்பல பிறவிகள் வந்து நம்ம எடுக்க வேண்டாம், இப்பவுமே நம்ம என்ன செய்யலாம், பகவானிடம் போலாம் அப்படின்னு இங்க அவர் முடிக்கிறாரு. அதாவது பக்தி பண்ணு, அதை மட்டும்தான் இங்க நமக்கு சொல்றாங்களே தவிர நீ வேற எந்த யோகத்துக்கும் போக வேண்டாம், தியானத்துக்கும் போக வேண்டாம், எதுவும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல கேளுங்க. அடுத்து நம்ம எங்க போவோம்னா பாகவதம். சாரி கிருஷ்ணா புக் இதுல வந்து பாகவதம் 10th cantoல படிப்போம். ஃபர்ஸ்ட் படிப்போம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் முதிரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர்பகுத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிஹி. மூகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கயதே க்ரீம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீ குருதனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நேற்றுக்கு ஹரிகீர்த்தன் பிரபு எடுத்தாங்க. அவங்க அளவுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ரொம்ப அவங்க அளவுக்கு நல்லா வராது. ஆனாலும் நான் சொல்றேன், 5 ராணிகளை மணத்தல். கிருஷ்ணர் வந்து 5 ராணிகளை கல்யாணம் பண்றதை பத்தி, திருமணம் பண்றதை பற்றி இதுல சொல்றாங்க. அதுல ஹரிகீர்த்தன் பிரபு வந்து 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாங்க. இங்க 2வது ராணி யாரு வராங்கன்னா அவந்திபுரம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய உஜ்ஜயினி. அந்த உஜ்ஜயினி தான் முன்னால அவந்திபுரம். அங்க வந்து 2 அரசர்கள், அதாவது விந்தா அனுவிந்தான்னு 2 அரசர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர் ஒருத்தி இருக்கிறா, அவங்க பேரு மித்ரவிந்தா. அவங்களோட சிஸ்டர் வந்து மித்ரவிந்தா. அது வந்து ஆக்சுவலா யாருன்னா கிருஷ்ணாவோட ஒரு அத்தையோட பொண்ணு. அவங்களுக்கு வந்து நிறைய தகுதிகள் இருக்கு, நல்லா படிச்சவங்க, ரொம்ப அழகானவங்க, அழகி. ஆனா அவங்களுக்கு எப்பவுமே என்ன வேணும்னா கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணணும் என்கிற ஆசை இருக்கு. அப்போ அங்க வந்து என்ன செய்யணும், அங்க என்ன நடக்குதுன்னா சுயவரம் நடக்குது. அவங்க அதுக்கு வேண்டி இதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சுயவரம் நடக்குது, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வேண்டி சுயவரம் அப்ப அதான் வைப்பாங்க, நடக்குது. அப்ப கிருஷ்ணா அங்க வந்து என்ன செய்யறாங்க, அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்தி போய் அவளை பண்ணுறாங்க. இது வந்து 2வது ராணியோட கதை. இது சிம்பிள் தான். அடுத்து 3வது ராணி யாருன்னா கோசல நாடு இருக்கு. அந்த கோசல நாட்டோட மன்னன் வந்து நக்னஜித். அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், தர்மவான், வேத நெறிப்படி நடப்பாரு. அவரோட மகள் வந்து சத்யா. அவங்க வந்து ரொம்ப பேரழகி. அவங்க வந்து அவங்களுக்கும் என்னன்னா எப்பவுமே அவங்க பகவான் கிருஷ்ணரை கணவரா அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா நக்னஜித்தோட மகள் ஆனதுனால நக்னஜிதி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு அங்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே கிருஷ்ணரை அடையணுங்கிற ஆசை இருக்குது. அதுக்கு வேண்டி அவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நிறைய விரதங்கள், யாகங்கள் அது இதுன்னு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இதுக்கு சுயவர இது வரும்போது அவர் என்ன ஒரு கண்டிஷன் அப்பா போடுறாருன்னா 7 அடக்க முடியாத எருதுகளை வச்சிருக்காங்க. 7 அடக்க முடியாத எருதுகளை ஒரே கயர்ல கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை யாரு அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அப்ப நிறைய அரசர்கள் வந்து அதை பார்த்து பண்ணி அவங்களால பண்ண முடியாம தோல்வி அடைஞ்சிடுறாங்க. இந்த செய்தி எல்லா இடமும் பரவுது, கிருஷ்ணருக்கும் ரீச் ஆகுது. ஆனா கிருஷ்ணாவுக்கு எல்லாமே தெரியும். இப்ப அவருக்கும் அது ரீச் ஆகுது. உடனே அவர் அங்க வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே நக்னஜித், அதனால அவருக்கும் என்ன ஆசைன்னா கிருஷ்ணா தான் தனக்கோட மகளை கல்யாணம் பண்ணணும்ங்கிற ஆசை அவருக்கும் இருக்கு. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா கிருஷ்ணர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆகி கிருஷ்ணர் வந்த உடனே அவரை எல்லா இதுவும் கொடுத்து அவரை வரவேற்று அவருக்கு தகுந்த ஆசை கொடுத்து உபசரிக்கிறாரு. கிருஷ்ணருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகுது, திருப்தி ஆகுறாரு அவரோட உபசரிப்புல. உடனே கிருஷ்ணரும் என்ன செய்யறாருன்னா தன் வருங்கால மாமனாருக்கு என்ன மரியாதைகள் கொடுக்கணுமோ அதை அவரும் கொடுக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு தெரியும் சத்யா என்ன நினைக்கிறாங்கன்னா லக்ஷ்மியோட கணவர் வந்து என்ன அக்செப்ட் பண்றாரு, வந்திருக்காரு, அக்செப்ட் பண்ண கல்யாணம் பண்ண வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களுக்கு யாரெல்லாம் ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் லக்ஷ்மியோட கணவர் வந்து தன்னை கல்யாணம் பண்ண வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம், வேண்டான்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் நல்ல செயல்கள் நிறைய செய்திருந்து
உண்மையாட்டே நான் அவரை விரும்பி இருந்தா அவர் எனக்கோட விருப்பத்தை பூர்த்தி செய்வாரு. அப்ப அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து நினைச்ச உடனே பகவான் நம்மளை அடைய முடியாது. நம்ம வந்து உண்மையாகவே நான் அவரை விரும்பி அதுக்கு வேண்டி நான் நல்ல விரதங்கள் நல்ல செயல்கள் செய்திருந்தா அவர் என்ன செய்யட்டும், கல்யாணம் பண்ணிக்கட்டும். திரும்பவும் சத்யா பிரார்த்திக்கிறாங்க, பயந்து பயந்து பிரார்த்திக்கிறாங்க. அதாவது நான் வந்து பகவானே உனக்கிட்ட வந்து நான் வந்து உன்னை அடையணும்னா உனக்கிட்ட பிரியம் வைக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லித்தா. அதாவது பகவான்டே கேட்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவர் தான் எஜமானர். இன்னொன்னு ரெண்டாவது அவருக்கு கூட இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் சரி, அடுத்த இதுல ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிவன் பிரம்மா தேவர்கள் எல்லாருமே அவரை வந்து பயபக்தியோட தான் வணங்குறாங்க. அப்ப ஒன்றும் இல்லாத நான் என்ன பண்ணணும்? பக்தர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு வேண்டிதான் நீ சில நேரங்கள்ல பூமியில அவதரிக்கிற, அதுவும் எனக்கு தெரியுது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நரசிம்மரை வந்து யாரு கூப்பிடுறாங்க? பிரகலாத் கூப்பிடுறாரு, உடனே நரசிம்மர் வர்றாரு. இதே போல நிறைய இடங்கள்ல பகவான் இப்ப ராமர் வந்ததுக்கும் நிறைய பர்பஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல பகவான் அந்த பக்தர்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தான் பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும். அவரை நான் எப்படி திருப்தி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விதது எனக்கு தெரியல. அவரோட கருணை இல்லாம அவரோட கருணை இருந்தா மட்டும்தான் நான் வந்து அவரை திருப்திப்படுத்துறது சாத்தியம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதை எல்லாமே அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது சைத்தன்ய மகாபிரபு கூட அவரோட சிஷ்டாஷ்டகத்துல என்ன சொல்றாருன்னா, நான் உனது நித்திய, அவர் வந்து நமக்கு பக்த ரூபத்தை காட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. நான் வந்து உனது நித்திய தாசன், உன்னோக்கு எப்பவுமே நான் வந்து சேவை செய்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஜட ஆனா எப்படியோ என்ன தெரியாம இந்த ஜட இருப்புக்குள்ள நான் விழுந்தாச்சு. என்ன நீ தூக்கி எடுத்து உமதோட பாத கமலத்துல ஒரு தூசியா என்ன ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதுதான் எனக்கு நீ செய்யக்கூடிய உபகாரம். அப்ப அப்படி அவரே சொல்லும் போது நான் உன்னை என்னெல்லாம் எப்படியெல்லாம் பிரார்த்திக்கணும் அப்படின்னு இங்க சத்யா கேட்டு கேட்டு புலம்புறாங்க. அப்ப எப்பவுமே என்ன செய்யணும்னா, சேவை மனப்பான்மையோட பணிந்து நடப்பது மட்டும்தான் பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய வழி. அதை வந்து எப்படி செய்யணும்? நம்ம ஆன்மீக குருவுக்கு மேற்பார்வையில் செய்யணும். நம்ம நினைச்சுப்போம் நம்ம உன்னை செய்துட்டு நான் உனக்கு செய்தாச்சு, நான் உன்னோட பணியோட தான் இருக்கேன், எல்லாமே நீதான் உள்ளது எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தாலும் நமக்குள்ளால ஒரு அகங்காரம் எட்டி பார்க்கும். ஆனா நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா, பக்தர்கள் குரு வழியாதான் இந்த சேவையை நம்ம பண்ணணும். அடுத்து சத்யா முடிச்ச உடனே அடுத்து அவளோட அப்பா நக்னஜித் மன்னர் வந்து பிரார்த்திக்கிறாரு, நீதான் பிரபஞ்சம் முழுதுக்கும் உரிமையாளர், நீதான் உயிரினங்களோட புகலிடம் வந்து நாராயணரான நீர்தான். நீ வந்து தன்னிலே நிறைவு பெற்றவர் ஆத்மராமா, உனக்கு எதுவும் தேவையில்லை. எனவே நான் உனக்கு தரக்கூடியது என்ன இருக்கு? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? உனக்கு இப்ப நம்ம ஒரு போகா கொண்டு வைக்கிறோம்னா பகவானுக்கு அது தேவையில்லை, அவருக்கு எல்லாமே இருக்கு. நம்ம அவரை திருப்திப்படுத்தணும், ஒரு பக்தி பண்ணணும் என்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். அப்ப எனக்கு உன்கிட்ட தர்றதுக்கு எனக்கு உன்னை திருப்திப்படுத்த நான் தரக்கூடியது என்ன என்கிட்ட இருக்கு? அது சாத்தியம் இல்லை. நானும் ஒரு முக்கியத்துவம் எதுவும் இல்லாத ஒரு பிறவியா இருக்கேன். உனக்கு சேவை செய்யக்கூடிய சக்தியும் எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அடுத்தது சத்யா வந்து என்ன செய்யறாரு, கிருஷ்ணருக்கு வந்து என்ன தெரியுது, இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே கேக்குது. கேட்ட உடனே கிருஷ்ணாக்கு பரமாத்மா இல்ல, அவர் எல்லாரோட ஹார்ட்லயும் இருக்கிறாரு. அப்ப அவரு வந்து இங்க என்ன தெரியும்னா, சத்யாவோட மனசு அவருக்கு தெரியும். உடனே அவர் இங்க என்ன நினைக்கிறாரு, அதனாலதானே வந்திருக்கிறாரு, நக்னஜித்தோட சேவையில திருப்தி அடைகிறாரு. நீ என்ன செய்தால் உனக்கோட குளோரிபிகேஷன் எல்லாமே அவருக்கு திருப்தியை கொடுக்குது. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு சத்திரிய அரசனா இருந்து நான் வந்து உனக்கிட்ட எதையுமே விரும்பி கேட்க கூடாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. அவர் இப்ப சத்திரிய அரசனாதான் வந்திருக்காரு கிருஷ்ணா இங்க. அப்ப வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசன் வந்து யார்கிட்ட போயும் எதையும் விரும்பி கேட்க கூடாது. அப்படி கேட்டா நிறைய நிந்தனைக்கு நம்ம உள்ளாவோம். ஆனாலும் இதையும் மீறி நான் உனக்கிட்ட என்ன செய்யறேன், உன்னோட மகளை கரம் பிடிக்க கேட்கிறேன், வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட எனக்கு என்ன செய்யணும், உன உறவு ஏற்படுத்தி கொள்ளணும். நக்னஜித்தை சொல்றாரு, உன்னோட மகளத்தா உன்னோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் ஏற்படுத்திக்கூடிய நோக்கத்தோட தான் நான் இதை கேட்கிறேன். அது இன்னும் ஒண்ணு என்னன்னா, அவரோட கிருஷ்ணா சொல்றாரு, எங்களோட குடும்ப வழக்க பாரம்பரியப்படி உன் மகளை நான் கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு பிரதியுபகாரமா நான் எதுவும் ஏதாவது தரணும், ஆனா இப்ப என்கிட்ட தர்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட இல்லாம கிடையாது, அவர் இங்க பேசுறாரு. உடனே என்ன செய்யறாரு, அப்ப தான்னு கேட்ட உடனே நக்னஜித்துக்கு ஒரு கஷ்டம். அதாவது நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன், அதாவது 7 எருதுகளையும் யாரு அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். அது எதுக்கு வச்சிருக்கேன்னா, எனக்கு வரக்கூடிய மருமகனோட அந்தஸ்து வீரம் இவைகளையெல்லாம் காட்டுறதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். அதை நான் என்ன செய்ய முடியாது,
இவன் வந்து இப்ப கிருஷ்ணா கேட்கிறபடி பார்த்தா அவர் அதை பண்ண முடியாதது மாதிரி எல்லாம் நம்மள்ட்ட பேசுறாரு அப்படின்னு நக்னஜித்து தோணுது. உடனே நக்னஜித்து சொல்றாரு, இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, நீ அந்த காளைகளை அடக்கிக்கிட்டு என்னோட மகளை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதாவது அவரு நக்னஜித் திரும்பவும் சொல்றாரு, நீ வந்து எல்லா தகுதிகளும், அதாவது 6 அப்புலன்ஸ், 6 எல்லா, அவருக்கு முழுமையான அறிவு உண்டு, அழகு உண்டு, செல்வம் உண்டு, வலிமை உண்டு, எல்லாமே பகவானுக்கு உண்டு. ஆனா நானும் எனக்கு மகளும் எவ்வளவு காலமா உன்னை எனக்கு மக கல்யாணம் பண்ணணும்னு நாங்க பிரார்த்திக்கிறோம், நெடுங்காலமா பிரார்த்திக்கிறோம். அப்ப எனக்கு வந்து இந்த இது உன்னை வந்து உன்னோட வலிமை சாகசம் எல்லாத்தையுமே இங்க உள்ள எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும், அதனால நீ இதை செய்துதான் ஆகணும். உடனே பகவானும் அதை அவரோட நக்னஜித்தோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலே கண்டிப்பா பகவான் புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுக்கிட்டு வெளி வேஷத்தை எல்லாம் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு அவர் உடனே என்ன செய்யறாரு, தன்னை 7 கிருஷ்ணராகலாட்டு வியாபிக்கிறாரு. அதாவது 7 காளைகள் இருக்கு. உடனே அவர் தன்னை 7 கிருஷ்ணராட்டு வியாபிச்சு அந்த ஒவ்வொரு கிருஷ்ணரும் ஒரு எருதை பிடிச்சு என்ன செய்யறாங்க, அடக்குறாங்க. அதாவது சத்யாக்கு அடக்கணும். அப்ப அடக்குனா என்ன, அடுத்து கல்யாணம். ஆனா சத்யாக்கு தெரியும் பகவானுக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் கிருஷ்ணரிடம் அவ வந்து என்ன செய்யறா, அவளோட ஆசை பயங்கர நல்லா அவர் விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு, 7 ரூபத்துல பகவான் வந்து வியாபிக்கிறாரு. வியாபித்து கிருஷ்ணர் ஒருவர் தான் இருந்தாலும் அவர் பல ரூபங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நாங்களும் பகவான் தான், அப்படிதான் இப்படிதான். ஆனா பகவானை போல யாருமே என்ன செய்ய முடியாது, ஒரே நினைச்ச நேரத்துல பல 7 அல்லது 16,108 வியாபகம் எடுக்க முடியாது என்கிறது நமக்கு தெரியும். அதாவது பகவானுக்கு நிறைய மனைவிகள் உண்டு, 16,108 மனைவிகள் உண்டு, அது நமக்கு தெரியும். அப்ப நாரதர் ஒரு டெஸ்ட் வைப்பாரு, அதாவது இவர் இவ்வளவு இருக்காரு, எல்லா அரண்மனையிலும் இவர் இருக்காரா பாப்போம், இல்ல இவர் ஒரு வீட்டுல இருக்கும்போது மற்ற மனைவிகள் தனியா இருக்கிறாங்களா பாப்போம் அப்படின்னு பாக்குறதுக்கு போகும்போது எல்லா வீட்லயும் அவர் ஒரு அப்பா அல்லது ஹஸ்பண்ட் அந்த இதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்துகிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல பிள்ளைங்களை பார்ப்பாரு, ஒரு இடத்துல ஒய்ஃபுக்கு வேண்டிய இது செய்வாரு, எல்லாமே அவர் செய்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு தெரியுது பகவான் தான் இப்படி பண்ண முடியும், வேற யாராலையும் இப்படி நினைச்ச நேரத்துல பல வியாபகங்களா வர முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்ப இங்க வந்து என்ன செய்தாச்சு, இப்ப பகவானோட எல்லா சகல இதையும் பார்த்து இப்ப நக்னஜித் உடனே என்ன செய்தாச்சு, அவர் காளைகளை இவரோட நிபந்தனையும் அவர் பூர்த்தி பண்ணியாச்சு. உடனே பகவான் வந்து தன்னோட மகள் சத்யாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி, சத்யாவோட அம்மாக்கு எல்லாருக்குமே ஹாப்பி. அந்த ராஜ்யமே இப்ப என்ன செய்யுது, விழா கோலம் பூண்டிருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவரோட அந்த நாட்டுல உள்ள ராஜாவோட மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு. இன்னும் அவர் எங்க போகணும், அவரோட இதுக்கு துவாரகைக்கு போகணும். அப்ப அவர் அந்த கால வழக்கப்படி என்ன செய்யறாருன்னா, கூட 3000 பணிப்பெண்களை அனுப்புறாரு. ஆனா பணிப்பெண்கள்னா என்ன செய்வாங்கன்னா, அங்க போன உடனே அவங்களையும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தன்னோட மகள்களா தான் பார்ப்பாங்க, அதுக்குன்னு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இன்னொன்னு 10,000 பசுக்களை கொடுக்குறாரு, 9,000 யானைகளை கொடுக்குறாரு, 9 லட்சம் ரதங்களை கொடுக்குறாரு, 9 கோடி குதிரைகள், இதெல்லாமே பகவானுக்கு ஸ்ரீதனமா கொடுக்குறாரு. அவர் கொடுத்து அவங்கள நல்ல ஒரு ரதத்துல வழி அனுப்பி வைக்கிறாரு. வழியில என்ன நடக்குதுன்னா, இந்த போட்டியில தோல்வி அடைந்த நிறைய மன்னர்கள் பொறாமையோட உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருந்து அவங்கள வழியில கிருஷ்ணரை மறைச்சு என்ன செய்யறாங்க, சண்டைக்கு வர்றாங்க. நிறைய அம்புகளை என்ன செய்யறாரு, பகவான் மேல வீசுறாங்க அவங்க எல்லாரும். உடனே அர்ஜுனன் என்ன செய்யறாருன்னா, அர்ஜுனன் இருக்கக்கூடிய அந்த காண்டீபத்தை வில்ல பயன்படுத்தி அவங்க எல்லாரையுமே விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அர்ஜுனன் வந்து யாரையுமே கொல்லல, எந்த அரசனையுமே அவர் கொல்லல, எல்லாரையுமே விரட்டி அடிக்கிறாரு. விரட்டி அடிச்சுட்டு இப்ப பகவான் வந்து என்ன செய்யறாரு, எல்லாம் முடிஞ்சிட்டு துவாரகால சத்யாவையும் கூட்டிட்டு பிரவேசிக்கிறாரு. இது யாரோட கதை, மூணாவது அரசியோட கதை. 4வது என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணருக்கு இன்னொரு அத்தை இருக்கிறாங்க, சுரித கீர்த்தின்னு ஒரு அத்தை இருக்கிறாங்க. அவங்களோட மக பத்ரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கும் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. உடனே அவங்களையும் கிருஷ்ணா என்ன செய்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. அதுல பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்து 5வது என்ன சொல்றாங்கன்னா, தென்னாட்டுல இந்த பக்கம் மத்ராஸ்னு ஒரு இடம் இருந்தா, அங்க இருக்கக்கூடிய ராஜாக்க மகள் வந்து லக்ஷ்மணா. அந்த லக்ஷ்மணாக்கும் என்னன்னா, அவங்களுக்கும் பகவானை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அப்ப அவங்களுக்கும் என்னன்னா, அவங்க சுயம்பரம் வருது. சுயவரம் வந்த உடனே இவர் போய் என்ன செய்யறாருன்னா, கருடன் வந்து எப்படி அசுரர்கள்ட்ட இருந்து அந்த அமிர்த கலசத்தை தூக்கிட்டு போனாரோ, அதாவது கம்பாரிசன், அதே மாதிரி பகவான் போய் அவளை தூக்கிட்டு போயிட்டாரு.
இதை முடிச்சாச்சு. இப்ப 5 ராணிகளையும் கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்து பகவான் என்ன செய்யறாருன்னா, பௌமாசுரன் ஒரு அரசன் வந்து நிறைய ராணிகளையும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு. நிறைய ராணிகளை சிறைப்பிடித்து வச்சிருக்காரு, பல்லாயிரக்கணக்கானங்கள. அவங்கள எல்லாம் விடுவிச்சு அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த பௌமாசுரனோட கதை வந்து அடுத்து நமக்கு வரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியணும்னா, நம்ம வந்து எப்பவுமே பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து எப்பவுமே நம்மளோட உண்மையான விருப்பம், நம்ம பகவான் மேல நம்பிக்கை இதெல்லாம் இருந்ததுன்னா பகவான் பக்தர்களோட எல்லா விருப்பங்களையும் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. ஆனா நம்மள்ட்ட வேண்டியது எல்லாமே நம்மளோட தூய பக்தி மட்டும் நமக்கு இருக்கணும். சும்மா வெறுமா வெளியே மட்டும் நான் பக்தியோட இருக்கேன், கிருஷ்ணாவை நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன். சிலர கோவம் வரும்போது சொல்லுவோம், நாங்க உனக்கு என்னெல்லாம் பண்றேன், நான் எவ்வளவு பக்தி பண்றேன், ஆனாலும் நீ என்ன செய்யற, எங்களை வந்து நீ என்ன செய்யல, கண்டுக்கல, எங்களை கேட்கல, உனக்கு காது கேட்கல, அப்படி இப்படின்னு திட்டுவோம். ஆனா ஆக்சுவலா நம்ம பண்றது வந்து ஏதோ நமக்கு வந்து ஒரு சின்ன முடியல, ஒரு தலைவலியா உடனே கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம். அன்னைக்கு உள்ள மங்களாரத்தி நம்மள்ட்ட இருக்காது, சாண்டிங் முடியாது, நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. காலையில எழும்பும் போது கூட அவ்வளவு கஷ்டப்படுவோம், ஐயோ இன்னைக்கு பண்ணணுமா பண்ண வேண்டாமா. அப்ப அதெல்லாம் நம்மள்ட்ட உள்ள தூய பக்தி கிடையாது. ஆனா இதுல எல்லாம் வரணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்னா, பக்தர்களோட சங்கம் இருந்தா மட்டும், அல்லது பக்தர்களோட சங்கம் மற்றும் குருவோட ஒரு இது கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வர முடியும். அது வரணும்னா நமக்கு என்ன இருக்கணும், ஒரு நல்ல உண்மையான விருப்பமும் நேர்மையும் நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம எப்படியாவது பகவான் ஒரு வேலை கிடைக்கணும், நமக்கு இந்த வேலைக்கு தான் போகணும், நிறைய பார்த்திருக்கோம், நிறைய பேர் அதுக்குன்னே லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, கடைசியா ரீச் ஆவாங்க. அதே போல நம்மள்ட்ட இருக்கிறதும் உண்மையான விருப்பம், எனக்கு பகவான வைகுண்டம் போகணும், உண்மையான விருப்பம் இருக்கணும். அது வந்து நேர்மையா இருக்கணும். நல்ல பொறுமையா நம்ம இருந்து இதை அவங்களோட வழியில, குரு பக்தர்களோட வழியில பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பகவான் நம்மளை கூட்டிட்டு போவாரு. அதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்யண்டா, நிறைய யோகங்கள், அந்த யோகா இந்த யோகா எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிறவியிலேயே நம்ம பகவானை ரீச் ஆக முடியும். அதுக்கு நம்மளுடைய ஒரே வழி வந்து, முதல்ல நாக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரசாதத்தை சாப்பிடணும். ரெண்டாவது, நம்ம நாக்கு கண்ட்ரோல் ஆயிட்டாலே மற்ற புலங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியா கண்ட்ரோல் ஆயிரும். இன்னொன்னு, அடுத்து நம்ம ஹரிநாமம் சொல்றது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம நேத்திக்கு பிரபு கேட்டது போல நம்ம சீரியஸா பண்றோமா கேஷுவலா பண்றோமாங்கிறது நமக்கு தான் தெரியுது. இதுவரை நம்ம நான்லாம் சீரியஸா பண்ணவே இல்லை. ஏதோ என்னோட டியூட்டி இன்னைக்கு இதை 16 தடவை முடிச்சிடணும், சிக்ஷா குரு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு நம்ம பண்றோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உண்மையான பக்தி வச்சிருக்கேன், என்னோட விருப்பத்தை நிறைவேற்றினா கண்டிப்பா பகவானுக்கு தெரியும் என்னோட உள் மனசுல என்ன இருக்கு, இவ வெளியே மட்டும் இப்படி காட்டுறாங்கிறது பகவானுக்கு தெரியும். அதனால எப்பவுமே நம்ம வந்து வந்தாச்சு, இதை கண்டுபிடிச்சாச்சு, இப்படி எல்லாம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, பாகவதம் இருக்கு, நமக்கு ஹரிநாம ஜபம் ஈஸியா கிடைக்குது, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சாச்சு. அதனால நம்ம எல்லாரையும் ஃபாலோ பண்ணி நம்ம பகவானை இந்த பிறவியிலே, பற்பல பிறவிகள் நமக்கு வேண்டாம், இந்த பிறவியிலே நம்ம அடையிறதுக்கு என்ன செய்வோம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தப்புகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா இருந்தது கிளாஸ். மாதாஜி நல்லா இருந்தது மாதாஜி. நன்றி மாதாஜி. கண்டுபிடிக்க முடியுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நமஸ்தே. ஹரிகித்தன் பிரபுவோட கருணை. சூப்பரா இருந்தது மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா இருந்தது கிளாஸ், நல்லா இருந்தது, நல்லா சொல்றீங்க, ஹரே கிருஷ்ணா. பதிகிற மாதிரி சொல்றீங்க பாருங்க மாதாஜி. அதான் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா இருந்துச்சு மாதாஜி, கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு சின்ன சந்தேகம். பிரபு சொல்லுங்க பிரபு. நம்ம தெரிஞ்ச ஸ்ரீகிருஷ்ணர் பத்தி நம்ம உயர்வா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, ரொம்ப உயர்வா நினைக்கிறோம். ஆமா அப்போ பிரபு. அவரை பத்தி ஒரு இழிவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி கதைகள், எவ்வளவு கல்யாணம் பண்ணிருப்பாரா ஒரு பகவான்ங்கிறது இழிவுபடுத்துறதுக்காக யாராவது செய்திருப்பாங்களா, இல்ல உண்மையிலே அப்படி நடந்ததா? நிறைய பேர் அப்படி என்ன இருந்தா ஏன் அப்படி பண்ணாரு? இல்ல, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பகவான், நான் அப்படியெல்லாம் நிறைய போலியா சொல்லிட்டு நடக்காங்கல்ல. அவங்கள்ட்ட இருந்து இப்ப நம்ம வந்து இப்ப மனுஷன் வந்து ஒரு 10 கல்யாணம் பண்ணனா ஒரு வீட்டுல ஒரு நேரம் தான் இருப்பான், மற்ற 9 வீடுகளும் சும்மா தான் இருக்கும். ஆனா பகவானோட சக்தி எப்படி இருக்கு, அவரால 16,108 கிருஷ்ணர்களா ஒரே சமயத்துல அவரால பிரிய முடியுது. அதோட சக்தியை, அவர் பகவான் என்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு இது ஒரு சாட்சி. நமக்கு நம்மளால முடியாது. பகவான் இந்த தப்பு பண்ணல, அவர் வந்து நமக்கு உணர்த்துறதுக்கு, அதாவது நான் பகவான் என்கிறத நமக்கு அவர் உணர்த்தணும். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பிரபு முன்னாலெல்லாம் நினைப்பேன், இவர் என்னெல்லாம் தப்பு பண்றாரு, என்னெல்லாம் தப்பு பண்றாரு. ஆனா இதை படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நமக்கு தோணுது, நம்ம வந்து பகவான் அல்லது யாரையாவது ஒரு இது கொடுத்தவங்க நான் கடவுள்னு சொன்னோன்னா நம்ம அவங்க பின்னால போய் வணங்குறோம். ஆனா அவங்களுக்கு இதுல நம்ம படிச்சது இல்ல. அவங்க வந்து இவ்வளவா வியாபிச்சாங்க அவ்வளவா வியாபிச்சாங்கன்னு நம்ம படித்தது இல்ல.
இங்க பகவான் வந்து 16,000 நாரதர் போய் செக் பண்ணும்போது கூட அவர் 16,108 ராணிகளுக்கு வீட்லயும் இருந்து அவரோட வேலையை செய்துட்டு இருக்காரு. எந்த வீட்லயுமே அவர் இல்லாம இல்ல. நம்மளால அப்படி முடியாது. அப்ப பகவான் வந்து சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறத காட்டுறதுக்கு வேண்டி இப்படி ஒரு ஸ்டோரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுக்கு மேல உண்டுன்னா ஹரிகீர்த்தன் பிரபு சொல்லி தருவாங்க, அவங்ககிட்ட சொல்லு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒன்னும் டவுட் இல்லைன்னா ரீகேப் பண்ணுவோமா தரு மாதாஜி? தரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஸோ ரீகேப் இன்னைக்கு நம்மளுக்கு மாதாஜி. ரீகேப் போகலாம் மாதாஜி. ரீகேப் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு லக்ஷ்மி பிரியா மாதாஜி பண்றாங்க, லலிதா மாதவ பிரியா மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. தேங்க்யூ தரு மாதாஜி. மாதாஜி தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதை ஸ்லோகம் சரி, பாகவத ஸ்லோகம் சரி, நீங்க சேமாவே வந்திருக்கு மாதாஜி. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஞானியா இருக்கவங்களும் பகவான் அடைவாங்க, பக்தனா இருக்கவங்க பகவான் அடைவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஞானி அடையிறது லேட் ஆகும், பகவானை போய் ரீச் ஆகிறதுக்கு. பக்தன் வந்து சீக்கிரம் போய் அடைஞ்சிடலாம். அதுக்கு வந்து ரெண்டுத்துலயுமே நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உண்மையான விருப்பத்தோட இருக்கணும், நேர்மையோட இருக்கணும், தூய பக்தி செய்யணும். அது எப்படின்னா பொறுமையோடையும் சேவை மனப்பான்மையோடய செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து நாக்க கண்ட்ரோல் பண்ணணும். அதை பண்றது மூலமா நம்ம சாண்டிங் வந்து பியூரா பண்றோம் அப்படின்னா பகவான் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சூப்பர். தரு மாதாஜி. தரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். எஸ் மாதாஜி, நம்ம ரீகேப் முடிஞ்சதுனால நம்ம வம்சகல்ப சொல்லிக்கலாம் மாதாஜி. மாதாஜி ஓகே. வாஞ்சகல்பதருभ्य கிருபா சிந்துभ्य பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. அனந்தகோடி வைஷ்ணவருந்தைக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஸ்ரீ குரு மகாராஜுக்கு ஜெய். நித்தாய் கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே.